السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأن ليس للإنسان إلا ما سعى. قال النبي صلى الله عليه وسلم: أؤتوا الأجير حقه قبل أن يجف عرقه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலாவின் கிருபையினால் புனித ஜும்ஆவுடைய நாளை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று மே மாதம் 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர்கள் தினமாக, உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிற தருணம். 1800 கடைசி காலகட்டங்களில், 18ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டங்களில் தொழிற்சாலைகள் அதிகரித்த காலம். தொழிற்சாலைகளுக்குண்டான தொழிலாளர்களும் அதிகமானார்கள். அவர்களுக்குண்டான ஊதியம் குறைவாக, அவர்களுக்குண்டான வேலை பளு அதிகமாகவும் இருந்த காலகட்டம். சுமார் 18 to 20 மணி நேரங்கள் வரை ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் தொழிலாளர்களை வேலை வாங்கி கொண்டிருந்த காலகட்டம். எனவே தொழிலாளர்கள் யூனியனாக ஒருங்கிணைந்து பல கட்டங்களிலும் பல நேரங்களிலும் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். நாங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லை, அதல்லாமல் அதிகபட்ச காலகட்டம், அதிகமான நேரம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது, உழைக்க வேண்டியது இருக்கிறது என்று தொடர்ந்து பல போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய சிகாகோ நகரில் 8 மணி நேர வேலை நேரத்தை வலியுறுத்தி ஒரு நாளை 3ஆக பிரித்து 3×24, 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம், இதை முன்னெடுத்து 1886இல் அமெரிக்காவினுடைய சிகாகோவில் தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். லட்சக்கணக்கானோர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். மிகப்பெரிய கலவரமாக அது மாறியது. ஹே மார்க்கெட் அஃபேர், ஹே மார்க்கெட் படுகொலை என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள்.
அந்த நாளை நினைவு கூறும் பொருட்டுத்தான் 1889 பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக கொண்டாடுவது என்று முடிவெடுக்கப்பட்டு 1890 இருந்து தொடர்ந்து உலக நாடுகளில் மே 1 சர்வதேச தொழிலாளர் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் அந்த ஹேமார்கட் அஃபைரில் படுகொலை செய்யப்பட்ட அல்லது உயிரிழந்த தொழிலாளர்களை நினைவு கூறுவது, அவர்களுக்கென்று பல இடங்களில் சிலைகள் வடிக்கப்பட்டு அந்த சிலைகளை பூஜிப்பது என்று ஒரு பக்கம் இருந்தாலும், முக்கியமாக இந்த நாளை கொண்டாடுவதனுடைய நோக்கமாக 8 மணி நேர அலுவலக நேரத்தை வலியுறுத்தி நூற்றாண்டுகளை கடந்து 18ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி கட்டத்தில் இது முன்னெடுக்கப்பட்டு இப்போது 20ஆம் நூற்றாண்டில் அமர்ந்திருக்கிறோம். 2026 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் கூட இந்த போராட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷமும் மே 1 நினைவு கூறப்படுகிறது. இது குறித்து பேசப்படுகிறது. ஆனால் நடைமுறை சாத்தியமில்லாத நிகழ்வாக நூற்றாண்டுகளை கடந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை, இந்தியாவிலேயே 1923 அதிலும் குறிப்பாக சென்னை மெரினாவில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவருடைய தலைமையில் முதலில் மே 1 தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதே நாளில் 2 இடங்களில், சென்னை மெரினாவிலையும் திருவான்மியூர் பீச்சிலையும் 2 இடத்திலையும் ஒரே நேரத்தில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. சிங்காரவேலர் காங்கிரஸில் ஐக்கியமாக இருந்தவர், கம்யூனிச சிந்தனை கொண்டவர். 1923 மே 1 அன்று அவர் லேபர் கிசான் பார்ட்டி என்கிற ஒரு பார்ட்டியை அறிமுகம் செய்து வைத்து, அது காங்கிரசுக்கு கீழேயே இயங்கும், ஆனால் தொழிலாளர் அமைப்பாக இயங்கும் என்று முதலாக சென்னையில், இந்தியாவிலேயே சென்னையில் மெரினாவில் இந்த ஒரு ஒற்றுமை, தொழிலாளருடைய ஒற்றுமை போராட்டத்தை முன்னெடுத்தவர் சிங்காரவேலர். அது நடந்தும் கூட நூற்றாண்டுகளை கடந்து 103 வருஷம் ஆயிப்போச்சு. 1923 அது நடந்தும் நூற்றாண்டுகளை கடந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்தியாவில் முதலாக கேரளாவில் 1957 கேரளா மாநிலம் மே 1 அரசு விடுமுறையாக அறிவித்தது. பிறகு தமிழகத்தில் 1967 அறிஞர் அண்ணா மே 1 அரசு விடுமுறையாக அறிவித்து, கலைஞர் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் சட்டங்கள் முறைப்படுத்தப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. ஆக நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் கூட ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாமலேயே, ஒரு கோரிக்கை அதற்காக விடுமுறை விடப்படுகிறது, அரசாங்கம் முன்னெடுத்து விடுமுறை சொல்கிறது. அதாவது சம்பளத்துடன் கூடிய விடுமுறை, அரசாங்க விடுமுறை அப்படின்னாலே சம்பளத்தோடு கூடிய விடுமுறை. இன்னைக்கு லீவும் உண்டு, அரசு அலுவலர்களுக்கு சம்பளமும் உண்டு. அரசாங்கம் அதை அங்கீகரிக்கிறது. அப்படின்னா அந்த போராட்டத்தை அரசாங்கம் அங்கீகரிக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. 8 மணி நேர அலுவல் தான் இருக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் அங்கீகரிப்பதாக பொருள். ஆனால் எங்கே, எந்த இடத்தில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, நடைமுறை சாத்தியமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இல்லை. எங்கேயும் நடைமுறைப்படுத்தப்படாத, தொடர்ந்து போராட்ட அளவிலேயே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை வருடம் அதற்கென்று ஒரு நாள் ஒதுக்கி கொண்டாடப்படுகிறது. ஆனால் அது குறித்த விழிப்புணர்வு இல்லாமலேயே, அதை குறித்து யார் பேசுகிறார்களோ அவர்களிடத்திலேயே கூட, அவரே கூட அவர் வீட்டுல ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தா 8 மணி நேரத்துல ஓய்வு கொடுக்கறது இல்லை. யார் இது குறித்து ஓவரா பேசுறாங்களோ அவங்களே கூட அதை நடைமுறைப்படுத்த முடியாத சூழல் தொடர்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலாளர்கள் குறித்த பார்வையை, ஒருவரை வேலைக்கு வைக்கிறோம்னா அந்த வேலைக்காரர் குறித்த ஒரு பார்வையை மிக அழகாக, மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். முதல் விஷயம்,
அல்லாஹ் சொல்வான் வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. எந்த மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ் தலையில என்ன எழுதியிருக்கிறானோ அதான் கிடைக்கும் என்பதை தாண்டி நீ என்ன முயற்சிக்கிறாயோ அதுதான் கிடைக்கும் என்று குர்ஆன் சொன்னது. வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. அல்லாஹ் எழுதினா மட்டும் போதாது, நீ முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் இப்படித்தான் எழுதியிருப்பான், நீ முயற்சி செஞ்சா கிடைக்கும், முயற்சி செய்யலன்னா கிடைக்காதுன்னு எழுதியிருப்பான். சும்மாவே உட்கார்ந்துட்டு வரணும் வரணும் வரணும்னா வராது. உனக்குண்டான முயற்சி எவ்வளவு இருக்கிறதோ அதற்குண்டான பலனை நீ அனுபவிப்பாய். வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. அதையும் தாண்டி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத்து கைரன் மின் ஐ யஅகுல மின் அமலி யதிஹி. ஒரு மனிதன் உண்கிற சாப்பாட்டிலேயே, உணவிலேயே உயர்தரமான உணவு என்ன அப்படின்னா அவன் தன் கையால் கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்து சாப்பிடுகிற உணவு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க அத்தா சேர்த்து வச்சாரு, பரம்பரையா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. உட்கார்ந்து திங்கிறவர்கள் சிறந்தவர்கள் அல்ல, யார் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து சாப்பிடுகிறாரோ சாப்பாட்டிலேயே உயர்தரமான உணவு அவன் சம்பாதித்து சாப்பிட்ட உணவு என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி, அவர் உழைச்சு உழைச்சு கையெல்லாம் காய்ச்சி போன கரம், கை மரத்து போயிருக்கும்ல, அதிகமா உழைப்புல கை காய்ச்சி போன கை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முசாஃபஹா செய்கிறார், கைலாக்கு செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட கை கொடுத்து முசாஃபா செய்கிறார். முசாஃபா செஞ்சா அவர் கையெல்லாம் நெருநெருன்னு இருக்கு, காய்ச்சி போயிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் அவருடைய கையிலிருந்து தன் கையை அகற்றவே இல்லை, கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கையை திரும்ப திரும்ப பார்த்தாங்க, திருப்பி திருப்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லஐ யஹ்ததிப அஹதுக்கும் ஹுஸ்மத்தன் அலா தஹரிஹி கைருன் லஹு மின் ஐ யஸ்அல அஹதன் ஃபல்யுத்தியஹு அவ் மனஅஹு. ஒருவன் அடுத்தவரிடத்திலே யாசகம் கேட்பதை விட, கேட்டா ஒருவேளை அவர் தரலாம் அல்லது மறுக்கலாம், என்ன வேணாலும் நடக்கும். அப்படி யாசகம் கேட்பதை விட, பிச்சை எடுப்பதை விட, ஒருவன் விறகு மூட்டையை தன்னுடைய முதுகில் சுமந்து சென்று சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சாப்பிடுவது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருபடி மேலே போய் மார்க்கம் உழைப்பை, கஷ்டப்பட்டு உழைப்பதை மார்க்கமாகவே சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் அமர்ந்திருந்த சபை. ஆட்டசாட்டமான ஒரு வாலிபர் கடந்து போகிறார். அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, இவருக்கு அல்லாஹ் நல்ல உடல் வாகை கொடுத்திருக்கிறான், இவரெல்லாம் போர்க்களத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், ஏன் அவர் போருக்கு வர்றது இல்லையா? இல்ல யார சொல்லலாம், எந்த போருக்கும் வரமாட்டேங்கிறார். அப்ப அவர் என்னதான் பண்றாருன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, யார சொல்லலாம், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, கடைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்சு வீட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு, வாழ்றார், இப்படியே தான் இருக்கிறாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், ஒரு மனிதன் தான் அடுத்தவனிடத்தில் கையேந்த கூடாது என்பதற்காக கஷ்டப்பட்டு உழைப்பானேயானால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான். ஜிஹாது மட்டும் ஃபீ ஸபீலில்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில் போய் போர் புரிவது மட்டும் ஃபீ ஸபீலில்லாஹ் கிடையாது, உழைப்பும் ஃபீ ஸபீலில்லாஹ் தான். ஆனா எண்ணம் பரிசுத்தமானதாக இருக்கணும். எதற்காக சம்பாத்தியம் இருக்கணும்? அவன் தான் யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது, தன்னுடைய மனைவி மக்கள் யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது, தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய உறவுகள் யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது என்பதற்காக சம்பாதிப்பேனையானால், அல்லது சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு, தன்னை சூழ்ந்து வாழ்பவர்களுக்கு தான் உதவ வேண்டும் என்பதற்காக சம்பாதிப்பானேயானால் அவன் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறான். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருவேளை அவன் பேருக்கும் புகழுக்கும் பகட்டுக்கும்
இன்னும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்கிற வெற்று ஆசைக்கும் சம்பாதிப்பானேயானால் அவன் தான் ஷைத்தானுடைய வழியில் இருக்கிறான். அந்த வியாபாரம் தான் மோசமானது, அந்த சம்பாத்தியம் தான் மோசமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த ரிவாயத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத்தில் சொல்கிறார்கள், மன் அம்சா கல்லன் மின் அமலி யதிஹி அம்சா மக்ஃபூரன் லஹு. ஒருவன் பகலெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து அந்த களைப்பிலேயே அவன் உறங்குவானேயானால் அவன் காலை விழிக்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக விழிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. தன்னுடைய மனைவி மக்களுக்காக, தனக்காக யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது என்பதற்காக அவன் காலமெல்லாம் நாளெல்லாம் பகலெல்லாம் உழைத்து களைத்து உறங்குகிற உறக்கம் இபாதத்தாக மாறி போகிறது. அவன் மறுநாள் மன்னிக்கப்பட்டவனாக விழிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அவ்வளவு சிறப்புகள் உழைப்புக்கு இருக்கிறது. உழைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக, இபாதத்தாக இந்த உழைப்பை சொல்லி காட்டுகிறது. அதே சமயம் உழைப்பாளர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே போன்ற உரிமை முதலாளிக்கும் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை நடுநிலையான மார்க்கம், எந்த பக்கம் சாயாது. உழைப்பாளிக்கு எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உக்துல் அஜீர ஹக்கஹு கப்ல ஐ யஜிஃப இர்குஹு. ஒரு உழைப்பாளியினுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள். எப்ப கொடுக்கணும்? 30ஆம் தேதி சம்பளம் அப்படின்னா 4ஆம் தேதி கொடுத்தா அது அநீதம் என்று இஸ்லாம் சொல்கிறது, மார்க்கம் சொல்கிறது. அநியாயம் சொல்லுது. 1ஆம் தேதி கொடுக்கிறது கூட தப்பு. 30ஆம் தேதி தான் போடணும் சம்பளம்னா 30ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும், அதுதான் அதுக்குண்டான மரியாதை. 1ஆம் தேதி சம்பளம்னா 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கப்படணும், அதுதான் அந்த உழைப்பாளிக்கு கொடுக்கிற மரியாதை. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் வியர்வை காய்வதற்கு முன்பாக ஊதியத்தை கொடுத்து விட வேண்டும். இப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்புல 3 நபர்களுக்காக அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, 3 நபர்களுக்காக நாளை மறுமையில் நானே அவர்களுக்காக வாதாடுவேன். வேற யாரும் எந்த சாட்சியும் தேவையில்லை. இந்த 3 நபர்களுக்காக நாளை மறுமையில நானே வாதாடுவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். அந்த 3 நபர்கள் யார் என்றால், ரஜுலுன் அத்தா பி சும்ம கதர. ஒருத்த என் பேரை சொல்லி அல்லாஹ் மேல சத்தியமா நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தனை ஏமாத்திடுவான்ல, அந்த ஏமாத்தினவனை நானே நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். எந்த ஆதாரமும் தேவையில்லை. அவன் என் பேரை சொல்லியே ஏமாத்திருக்கான், அவன் என் பேரை சொல்லியே அடுத்தவங்களை ஏமாற்றி இருக்கிறான். அப்ப அவனுக்கு முதல்ல அவன் மீது போர் தொடுக்கக்கூடியவன், அவன் மீது வழக்கு தொடுக்கக்கூடியவன் நான் தான். நானே அவனுக்காக வழக்காடுவேன், நானே அவனை கேள்வி கேட்பேன். 1. வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல ஸமனஹு. 2வது மனிதன் அடிமையை விற்கலாம், உரிமை இருக்கு. ஆனா ஒரு ஹுர்ரான மனிதனை, அடிமை அல்லாத சுதந்திரமான ஒரு மனிதனை ஒருத்தன் போய் இவன் அடிமைன்னு சொல்லி ஏமாத்தி வித்து அந்த காசை திண்டான்ல, அவனையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்னா இதுக்கு என்ன பொருள்னா, ஏமாற்றி செய்கிற வியாபாரங்கள் அனைத்தையும் இது குறிக்கும். எந்தெந்த வியாபாரங்கள் ஏமாற்றி விற்கப்படுகிறதோ செய்யப்படுகிறதோ அத்தனை வியாபாரத்தையும் இது குறிக்கும். எது குறிக்கும்? ஏதாவது குறைகள் இருந்தா கூட அந்த குறை சொல்லப்பட்டு விற்கப்படணுமே தவிர, எப்படியாவது இதை ஓட்டி விட்டுறணும்னு நினைச்சு யார் தலையிலையாவது கெட்டி குட்டா நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்தை அல்லாஹ் இவன் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு தேவையில்லை. யா அல்லாஹ், இந்த ஆள்கிட்ட போய் நான் இந்த பொருளை வாங்கினேன், ஓட்ட பொருள், உடசலான பொருள், என் தலையில வச்சு கட்டிட்டா இருந்தாலு அப்படின்னு அவர் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் தானே முன் வந்து வழக்கு தொடுத்து அவன் விசாரிப்பான் என்று அல்லாஹ் சொன்னார். 2வது நபர். 3வது நபரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், ரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுக்திஹி அஜ்ருஹு. ஒருத்தன் இன்னொருத்தரை வேலைக்கு வச்சு, தொழிலாளியா வச்சு அவன்கிட்ட வேலையும் வாங்கிக்கிட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி அவனிடத்தில் சொல்லப்பட்ட கூலிய
கொடுக்காம ஏமாத்தினான்ல அவனுக்காகவும் நானே வாதாடுவேன்னு சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. சில பேர்ட்ட அந்த பழக்கம் இருக்கும், வாங்க வேலை முடிச்சிடும், இல்ல எவ்வளோன்னு பேசி அதான் நீங்க என்ன கேட்டாலும் தரலாம், வாங்க அதுல என்ன இருக்கு, நீ வேலை செய்ய போற, நீ என்ன புது ஆளா, எப்போ நம்மள்ட்ட தானே நீ வேலை செய்யற, நீ தானே செய்யற அப்படின்லாம் ஆசையா அப்படி தேன் ஊத்துற மாதிரி பேசி கூட்டு வந்து வேலையை வாங்கிக்கிறது. வேலையெல்லாம் முடிச்ச பின்னாடி என்ன வேலையா செஞ்சிருக்க, நீ இப்படியா செய்யறது வேலை, இன்னும் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அதுல அப்படி இருக்கு இதுல இப்படி இருக்கு, எவ்வளவு பேசணும் அவ்வளோலாம் தர முடியாது, இந்தா இவ்வளவுதான் வச்சுக்க. பேசுனது ஒண்ணு, கொடுக்கறது ஒண்ணு. இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு, ஒருத்தன்ட்ட கூலிக்கு பேசி வேலைக்கு அமர்த்தி அவனுக்குண்டான வேலையும் வாங்கிட்டு வலம் யுத்திஹி அஜ்ருஹு, அவனுக்குண்டான உரிமை என்னவோ அவனுக்குண்டான சம்பளம் என்னவோ அதை கொடுக்காமல் தவிர்க்கிறான அவன் நாளைக்கு அல்லாஹ்ட்ட வந்து யா அல்லாஹ் இந்த ஆள் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்ல, நானே அவனுக்காக வாதாடுவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. அவ்வளவு உரிமை தொழிலாளர்கள் விஷயத்துல செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ், ஒரு பனு இஸ்ரவேலர்கள் நடந்த கதைய சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. 3 மனிதர்கள் ஒரு குகையில போய் மாட்டிக்குவாங்க. ஒரு மேலையிலிருந்து பாறை வந்து விழுந்து அதை அடைச்சிரும். 3 பேரும் அல்லாஹ்வுக்காக செஞ்ச நல்லது சொல்லி துஆ செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்து துஆ செய்வார்கள். அதுல ஒருத்தர் துஆ செய்வார், யா அல்லாஹ் நான் ஒருத்தனை வேலைக்காரனை வச்சிருந்தேன், அவன் என் கூட கோச்சிக்கிட்டு சம்பளத்தை வாங்காமலே ஓடி போயிட்டான். சில சமயம் அதெல்லாம் நடக்கும். 10 நாள் வேலை செஞ்சிருப்பாரு, 15 நாள் வேலை செஞ்சிருப்பான். இவர்கிட்ட கேட்டா இந்த தரவும் மாட்டாரு, விடவும் மாட்டாரு. விட்டாலாவது பரவாயில்ல, வேற எங்கேயாவது போய் வேலை செய்யலாம். இருந்தாலும் விடவும் மாட்டார், வேலையாட்டே மாட்டி விட்டுருவார். அதனால எப்படியாவது ஓடினா போதும் அப்படின்னு நினைச்சு சில வேலைக்காரங்க என்ன செஞ்சிருது, முதலாளிட்டேந்து தப்பிச்சம் பழச்சோன்னு உழைச்சு ஓடிடுவாங்க. 10 நாள் வேலை செஞ்சிருப்பான் பாவம், 15 நாள் வேலை செஞ்சிருப்பான். அதுக்குண்டான பணம் கொடுக்காமலேயே காசு கொடுக்காமலேயே போயிடுவான். இப்ப முதலாளி என்ன நினைப்பாரு, நல்லதா போச்சு 10 நாள் சம்பளம் மிச்சம், அடுத்தவனை பிடி, அடுத்தவனும் இருக்கிறவனா பிடிக்க கூடாது, 10 நாள்ல ஓடுறவனா பிடிக்கணும், அப்பதான் சம்பளம் குடிக்காம வாழலாம். அப்படி யோசிக்கிறோம். அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் என்கிட்ட அவருக்குண்டான சம்பளத்தை வாங்காமலேயே ஓடிட்டாரு, நான் அந்த சம்பளத்தை வச்சு ஏன் தொழில்ல போட்டு அதை முதலீடா வச்சு நான் தொழில் செஞ்சேன். என்னுடைய தொழிலோட சேர்த்து அவருடைய பணத்தையும் சேர்த்து போட்டிருந்தேன். அது பெருகி கொண்டே வந்தது. ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல போனவன் திரும்பி வந்தான். வந்து நல்லா இருக்கீங்களா முதலாளி, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான். எப்படிடா இருக்க, நான் இப்படி இருக்கேன் கஷ்டப்படுறேன்னு சொன்னான். அப்ப சொன்னேன், இந்த அதை நிக்குது இல்ல அதெல்லாமே உன் ஆடுதான், எல்லாத்தையும் ஓட்டிட்டு போ சொன்னேன். அவன் கேட்டான், இது எங்கேருந்து வந்துச்சு, நான் எங்க கொடுத்து வச்சேன். இப்ப நான் சொன்னேன், நீ சம்பளத்தை வாங்காம போனல்ல, அந்த சம்பளத்தை வச்சு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருகி அந்த முதலீடு உன்னுடைய பணம் என்னவோ அதுவும் அதனுடைய லாபமும் சேர்ந்ததுதான் இந்த ஆட்டு மந்த. இது எல்லாம் உனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது அல்ல என்று அவனிடத்தில் முழுமையாக ஒப்படைத்தேன். இதை நான் ஏன் ஒப்படைச்சேன்னா, அல்லாஹ் உனக்கு பயந்து, நீ என்ன நாளைக்கு கேள்வி கேட்டக்கூடாதுன்னு பயந்து நான் இதை செஞ்சேன் என்று அவர் ஒப்படைப்பார். பாலை முழுவதுமாக நகர்ந்து அவர்களுக்கு வழிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒருத்தர் ஒரு நாள் வேலை செஞ்சாலும் சரி, 1 மணி நேரம் வேலை செஞ்ச மனுஷனா இருந்தாலும் சரி, அவருக்குண்டான ஊதியம் என்னவோ அந்த ஊதியத்தை கொடுக்காம ஏமாற்றும் பட்சத்தில், அல்லது நம்முடைய கைவசமே அதை வச்சுக்கிட்டோம் அவர்கிட்ட ஒப்படைக்கல என்கிற நிலையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌத்தா போறதுக்கு முன்னாடி அவரை எப்படியாவது தேடி பிடிச்சு அவர்கிட்ட கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நாளை மறுமையில் அவருக்கு பதிலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளை நிக்க வச்சு கேள்வி கேட்பான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த அளவுக்கு ஒரு தொழிலாளிக்குண்டான, ஒரு உழைப்பாளிக்குண்டான மரியாதையை மார்க்கம் தந்தது. முதலாளிகள்லாம் நினைப்பாங்க, இந்த காலத்துல முதலாளிக்கு தான் கஷ்டம், தொழிலாளிலாம் ஜாம் ஜாம்னு சந்தோஷமா இருக்கலாம். அவனை பிடிச்சி காலையில வந்துடுறான்னு காலில் விழுந்து கெஞ்சி கூட்டு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகி போகுது. மாசமானா கரெக்டா சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறான்.
ஆனா அதுக்கு இடையில 2 நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு, 2 நாள் அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு, 4 நாள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு. இவ்வளவு லீவு போட்டாலும் இருக்கிற சம்பளத்தை கரெக்டா வாங்கிட்டு போறானே தவிர தொழிலாளி கரெக்டா வேலை பார்க்க மாட்டேங்கிறான், முதலாளிட்டு சம்பளத்தை உருவுறதுல மட்டும் கரெக்டா இருக்கிறான் என்கிற குறைபாடு முதலாளிக்கு இருக்கும். பிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வியாபாரம் என்பது இப்ப நான் கொடுக்குறேன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எப்போ இந்த வியாபாரம் பரக்கத்தான வியாபாரமா இருக்கும் அப்படின்னா நான் விற்கும் போதும் மனதார விற்கணும். எப்ப நான் மனசார விற்பேன்? நீங்க முழுமையான தொகையை தரும்போது மனம் நிறைஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா விற்பான் ஒரு வியாபாரி. இல்ல கொஞ்சம் அடிமாட்டு விலைக்கு வந்து வாங்கும் போது என்ன செய்யறது, பொருள் போய் தொலையணுமே அப்படிங்கிறதுனால வெறுத்து போய் விற்பான். ஒரு விற்பனை, ஒரு வியாபாரி ஒரு பொருளை வெறுத்து போய் வித்தா நாம அதை அடிச்சு அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டோம் சந்தோஷப்படுவோம். அவன்லாம் வாங்க முடியாது, நாம இவ்வளவு கம்மியா வாங்கிட்டோம் அப்படின்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா வித்த வியாபாரி சந்தோஷமா நம்மள்ட்ட விக்கலன்னா வாங்கிய இந்த பொருள்ல பரக்கத்து இருக்காது. ஒருத்த வாங்கிட்டு போறான் நம்மள்ட்ட இருந்து, வாங்கக்கூடியவன் நம்மள்ட்ட இருந்து சந்தோஷமா வாங்கிட்டு போகணும். நம்மள்ட்ட இருந்தாலும் இவ்வளவு ஏமாத்தி வித்துட்டானே, இப்படி ஏமாத்தி வித்துட்டானே என்கிற வைத்தறிச்சலோட ஒரு பொருளை வாங்கிட்டு போனா நம்ம எவ்வளவுதான் அதிக விலை கொடுத்து அதை வித்திருந்தாலும் அந்த வித்த பணத்துல பரக்கத்து இருக்காது என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அழகாக நமக்கு உணர்த்துறாங்கல்ல. அதே மாதிரிதான் ஒரு தொழிலாளி, ஒரு வேலைக்காரரு ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்யும் போது இவர் வாங்குற சம்பளம் சாதாரணமா நம்ம சொல்லுவோம், டேய் உனக்கெல்லாம் வாங்குற சம்பளம் செமிக்காதுடா அப்படிம்போம். நீ வாங்குற சம்பளத்துக்கு செரிக்காதுடா, நீ அப்படியே வேலை செய்யற, வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யறியான்னு கேட்போம்ல. அப்ப செரிக்கணும்டா, வாங்கின சம்பளம் நமக்கு ஹலால் ஆகணும் அப்படின்னா என்ன சம்பளம் வாங்கணுமோ அதற்கு தகுந்த ஊழியத்தை, அதற்கு தகுந்த உழைப்பை கொடுக்கணும். கொடுத்தாதான் நாம பெற்ற இந்த சம்பளத்துல, இந்த பணத்துல பரக்கத்து இருக்கும். அதே போல ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளி மனம் குளிரும் விதத்துல அவரை சந்தோஷப்படுத்தி அவருக்குண்டான பணங்காசுகளை கொடுத்தாதான் இவருக்கு நடந்த வேலை இவருக்கு சாதகமான வேலையாக, பரக்கத்தான வேலையாக இருக்கும். 2 பேரும், முதலாளி தான் தொழிலாளிக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கணும், தொழிலாளி முதலாளிக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கணும். 2 பேரும் சந்தோஷமாக எப்போ வேலை செய்வாங்களோ அப்போது மேதினங்கள் தேவைப்படாது, போராட்டங்கள் தேவைப்படாது. அந்த சந்தர்ப்பம் தான் பரக்கத் பொருந்திய வாழ்க்கையை நம்மால் உணர முடியும், வாழ முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரக்கத்தான வாழ்வு வாழும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.